பாவி அடிச்சு அடிக்கிற ஒரு மரியாதை தேவையில்ல போராட்டு மண்ணு தட்டு போற மாதிரி தட்டு போறாரு ஓடி போட்டு தெரிவிக்கிறேன்டா முட்டை கட்ட உடச்சுக்கு போது பாம்பு தானே உள்ள அய வச்சுக்கிறான் பாம்பு முட்டை அய வச்சுக்கிறேன் மேல நல்ல பாம்பு 2 முட்டை இருக்குது 2 முட்டை மேல நல்ல பாம்பே படுத்துங்க ஏந்துச்சுன்னா அப்பதான் காலி நீ புடிச்சுதான் அவங்க வந்து அடிப்பாங்க போ போ மூஞ்சி அவன் பேசுற அளவுக்கு நீதான் என்ன பண்ண நீ பயமுறுத்து முடிச்ச அடிச்சு கீடா அது வேற டிபார்ட்மெண்ட் ஓ 290 மேல போயிடுது வேற காவல This is your uncle. தாய் மகனே எரிமலை எப்படி பொறுத்து அப்புறம் இது கீ நீ ஏச்சின்னு போக வேண்டியதான் அம்மா எனக்கு வெளிப்பாட்டு கூட அவன் அடிக்கிறானா பாட்டு பாடப்பட கம்மி காரணம் குலபம் எங்க போனாமா வாடா வாடா டீ வைக்கிறேன் வா வா ராவல போய் யார் அடிக்கிறாங்க உங்க அம்மா சிலிங்கா ஓ மை காட் இப்ப நேரத்துக்கு தெரியாத போச்சப்பா யார் வாங்கிட்டு உன்னை யார் அடிக்கிறாங்க அவங்க அம்மா சிலிங்க அவங்க அப்பா புடிங்க எங்க அம்மா சிலிங்கப்பா சரினா ஈஸ்வரி மகேஸ்வரி பக்க மகேஸ்வரி ஏறானே சாமநாட்டி ஹேய் யார் பேர் விட்டவன் போய் கடக்காரன் இன்னைக்காரி பணம் ஒரு கிளம்பறா எதுக்குடா வாங்குற 5 10 கேஜி விளம்பரா வாங்குற 5 10 ஏண்டா 1000 போய் சாவடிப்பேன் அது என்னோட தொழில்டா சரி விடு பண்ணையில சாவடிக்கிறேன் சாமநாட்டி ஹேய் நான் யார் பேர் விட்ட வீராதி வீரன் சொல்லு தூக்கி மேல சிங் கடக்கறாண்டி அம்மா சிங் கடக்கறாண்டி அம்மா பாத்தா அதுக்கு அடிக்கறாண்டி அம்மா டிரைவர் வாபறாதே யார் மேல வந்தா எனக்கு லூஸ் பேசிருப்பா நாலுசா பண்ணினா நாலுசாடா எப்படி சொல்ற என்ன நாலுசு ஆமா நீ
லூசா நான் லூசா நீ தான் லூசு. நீ லூசு நீ தான் லூசு. எப்படி எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கான். சரி. பெரிய பேரு நீ லூசு. சின்ன பேரு நான் லூசு. பெரிய நீ லூசு வந்து கடைக்கு போயிட்டான். வீட்டுல கட்டி யாரு? நான் லூசு. நீ தான். ஏய் நான் லூசா? ஆமா. எனக்கு புரியல. புரியலையா? எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. பெரிய பேர் வந்து நீ லூசு. பெரிய பேரு நீ லூசு. சின்ன பேரு நான் லூசு. லூசு உள்ள பேரு. அவன் ஜவுரி அவன் வச்சுக்கிறான் உனக்குன்னா. சரி. பெரியவன் நீ லூசு வந்து கடைக்கு போயிட்டான். வீட்டுல இருக்கு யாரு? நான் லூசு. கன்ஃபார்ம். நான் லூசா? ஏண்டா எனக்கு முன்வாரோட ஏண்டா ஒரு கால சமாதானம். நாட்டுல நல்லதுக்கே காலையில சாமி. அநியாய அக்கிரமம் தான் வாழ்வம் பழுது. ஏன் சொல்லி பாடுறா சீக்கிரம் போய் சேர்த்து வாங்க. ஆமாங்க, ஒரு குடும்ப செல்லும் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டுங்க. வாங்கின 10,000 திருப்பி கொடுத்துட்டு கம்மியாட்டி இன்னும் துட்டு கேட்டுக்கிறாங்க. லூசு மாதிரி தான் கேக்குறான். ஏண்டா வாங்குற பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் யாச்சு கேட்பாங்களா? எங்க கேக்குறாங்கன்றன நீ எப்படி வாங்கின கொடுத்த? குடும்ப செல்லும் ஒரு 10,000 ரூபாய் காட்டுங்க. வட்டிக்கு தான் தருவோம், கம்மி வட்டினா. எவ்வளவு வட்டி? 110 ரூபாய். 10 ரூபாய். 10 ரூபாயா? ஏண்டா 10 ரூபாய் வட்டி கூறான். அவன் நல்லா இருப்பான். லாஸ்ட்ல மாட்டி சாவானா? அவன் என்ன தாமல் தள்ள வச்சுக்கின்னு வந்து வாங்கிக்கலாம்னா இல்ல நம்ம அடிச்சு தரப்பு கேக்குறான். நமக்கு அறிவு இல்லையா? ஆபத்து வந்து ஒரே கடவுளுக்கு சமம். ஆண்டவனுக்கு சமம் வாங்க. அப்பாயிகா 110 ரூபாய் 1000 ரூபாய் என்னாச்சு? 100 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாரு. எப்பா நீ அசலே போனாலும் கூட வட்டி மட்டும் வார வாரம் கொடுத்துருனாரு. யார தரப்பு சொல்லுவாங்க? ஆமா, அசலே நல்லா கொடுக்குது. வட்டி மட்டும் கரெக்ட்டா கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அவர் சொன்ன பிரகாரம் வாக்கு தவறாம பணம் வாங்கி 10 வாரம் ஆகுது ஐயா. ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் வேணுக்கு 10 வாரத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். கம்யூனிட்டி இன்னும் துட்டு காட்டுங்கறான். டேய் கம்யூனிட்டி உனதாடா. நானே அவன போய் கம்யூனிட்டி கம்யூனிட்டி. நான் கம்யூனிட்டி. ஆமா. நான் பெரிய கேட்க மாட்டானே துட்டு. ஏன் கேக்குறான்? வார எவ்வளவு கொடுத்த? வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா? கொடுத்துட்டல. ஆமா. இது வரைக்கும் வட்டி தான் கொடுத்துறேன். முதல்ல திருப்பி வரணும்ல. ஐயோ தவட்டற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. அவன் தான் கணக்கு தெரியல கேக்குறான். பார்த்தா நீ சொல்ற. ஏங்க ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு ஆகுது. 10,000 ரூபாய். அவன்கிட்ட வாங்குது எவ்வளவு? 10,000. வாங்குன துட்டு கொடுத்துட்டு ஏன் கேக்குறான்? பின்ன டேய் வார 1000 ரூபாய் மேடிக்கு 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். ஆமா. உன் பேர் சொல்றமா வர. வா வாங்குன 10,000 திருப்பி கொடுத்துட்டேன். அசல் திருப்பி கொடுத்துட்டேன். ஆமா. வட்டியை கொடுப்பேன். வார வாரம் 1000 ரூபாய் கொடுத்தேன். ஏன் கோபப்படுற? ஏற்கனவே உன் சுகர் இருக்குது. பிபிக்கு வேற மாத்திரை போடுறேன். 10 மணி ஆனா நீயே ஊசி போடுகிற. பார்த்தா எய்ட்ஸுக்கு தான் என்னன்னு தெரியல. ஏங்க பணம் கொடுத்துரு அவரு. வாங்குங்க நானு. நமக்குள்ளே பிரச்சனை. அப்படியே விடு. நீ ஒரு 20,000 ரூபாய் கொடு. நான் வாரம் 2,000 ரூபாய் கொடுத்துறேன். ஆமா 10 வாரம் கொடுத்துட்டேன். 20,000 சரியா போச்சு. வட்டியை கொடுப்பேன். வாரம் 2,000 தரேன். கணக்கே தெரியல. உன்னை போய் தலைமை எனக்கு அது தெரியா? இல்லையா? உனக்கு கடன் கொடுத்தா எல்லாரும் செய்யணும். நீ இப்ப யாருன்னா என்ன கேள்வி கேட்க சொல்லலாம்? என்ன கேள்வி கேட்க சொல்லலாம் பாப்பா? வேற வந்து கேளுப்பா. நீ ஒரு 30,000 கொடு. ஒரு 3,000 ரூபாய் தரேன். 10 வாரம் கொடுத்துட்டு பைக் பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான். இந்த வாரம் 3,000 தரேன். நான் பணம் கொடுக்கல. அப்படிதான் வழிக்கு. டேய் கொல்ல போட்டு விடு. இந்த கலையாட்டிலே கோட்புடித்தல ஆள வந்தா மட்டும் ஆள வந்தா நாங்களா சாவு வந்துறோம். பேர் வச்சிர ஆள வந்தா பேர வந்தா. ஆள வந்தா பேர் பட்டு. இது சிறப்பு வந்து ஆள வந்தா பேர் எதுக்கு தெரியுமா? எதற்காக? நம்முடைய முன்னோர் காலத்திலே ஆள வேண்டாம். இந்த உலகத்தை கட்டி ஆள வேண்டும் என்று கேட்டார். ஆள வந்தா பேர் வச்சாங்க. ரைட். கொல்ல போட்டா அந்த நாட்டு என்ன வந்து கொண்டிருக்கிறான்? வாழ்க மக்கள் வளர்க நாடு பரப்பு நீர்வீரம் நீர்வீர நெல்வீரம் நெல்வீர குடிவீரம் குடிவீர கோல்வீரம் கோல்வீரம் கோமகன் உரிமைக்கு சேர்ப்போல் நாடு ஓட்டு நல்லவரே மக்கள் ஓட்டு மாமனே தளபதி ஆள வந்தாரே மனதார வச்சிக்க தளபதியாரே வாழ்க வாழ்க வாழ்க. சீக்கிரம் நீ சேர்த்து விடுவாயாக. நன்மையை சேர்த்து விடுவாயாக. அடுத்த காலத்தை அறிவதற்கு ஆவலாக காத்திருக்கிறேன். பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சேர்க்கிறீர்கள்? பட்டப்படி முடிச்சு விட்டு தாய் திரும்பி விட்டார்கள். அண்ணனே அடுக்க வேண்டியது நாட்டிய கலை.
சாச்சா எது மெட்ராஸ் சாச்சா எப்ப பாரு இப்படி ஆடி வரணும் ஒரு மாடல் எல்லாம் ஆடணும் மெட்ராஸ் சாச்சுக்கு வேலையை சும்மா போடுறோம் மற்றவர்கள் ஆடினார்கள். ஆமா கண்ணுக்கு உறுத்தளித்தார்கள். காதுக்கு வித்தளிக்கலை கேக்குறேன் அதை சொல்ற மாதிரி எப்படி நம்மளும் 4 அக்கச்சாக்கு சண்டை போனோம் தானே தானே அந்த மாதிரிலாம் நினைக்கூடாது ஒரு பெண்களை பத்தி எப்படி தெரியுமா நினைக்கணும்? தங்கையார் நினைக்க வேண்டும். நாட்டில் கண்கள் அப்படி கூடாது. ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாவும் தங்கையாவும் அக்காவை நினைக்கிறேன்டா. ஐயோ தகராறு ஆகுறியா? பெண்ணை பார்த்தா தாயா தங்கச்சி அக்காவை தான் நீ நினைப்பேன். நான் எப்படி நினைப்பேன் தெரியுமா? ஒரு பெண்ணை பார்த்தால் என் பிள்ளைக்கு அம்மாவாய் நினைப்பேன். ஐயா பொண்டாட்டேன் வாங்க பொண்டாட்டேன் யாரு என்ன கலரா கட்டி தெரியுமா பொண்டாட்டியா சவுனு நான் போய் மாட்டோம் ஒரு தனிப்பட்ட மரியாதை வச்சுக்கிறேன். மரியாதை கேட்டுக்காரு. ஓ நீ முதல்ல சொல்லக்கூடாது என்ன வச்சுக்கிறேன் ஆரம்பத்தை சொல்லிட்டு கச்சா சொல்லிட்டு தாத்தா தாத்தா வேலையை பார்த்தா தெரியும் அவளை மின்னேற்ற முடிகிற விடிவெளியால அப்படியா? நல்லா காட்டியா சனியை பிடிச்சவனே நான் கையே சொன்னேன். நானும் கைதான் சொன்னேன் அப்படியா? நெல்லரப்பாய் இல்ல கேவலரப்பாய் என் அக்கா விட்டு வந்துடுற என்ன தறக்க போறான்னு தெரியாது. அவ அரங்கறவளா என்ன சகில படமா எடுக்கறாங்க வாமா நம்ம வாமா வணக்கம். அப்பா அப்பா 1000 ரூபாய் எங்க அப்பா மாறி 2000 ரூபாய் என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க. 2000 ரூபாய் ஏத்தி கொடு 1000 ரூபாய் சொல்லி அவர் எடுத்து 5 ரூபாய் என்கிட்ட கொடுப்பாரு. சொல்லு ராஜா என்னடா காவல்காரன் போய் சும்மா செத்து பாரு. நான் யாரு ஒரு நாட்டு இளவரசன் யாரு ஒரு சாதாரண காவல்காரன் உள்ள பார்த்தா நம்ம செத்து பாரு மாதிரி அந்த குழந்தை ஏதோ பேச வந்து கம்முனுக்கிறீங்களாங்கண்ணா நீ செத்து பாரு சொல்லுங்க என்னமா ஆமா வரல மிமிக்கிறீங்களா பண்றீங்க பாருங்க தாத்தா என் அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க. என் அக்காவுக்கு தொண்டை கட்டி இருக்கு. இல்ல கட்டி பீ சுசியா மாதிரி பாடுறோம். வெங்கடேஷ் பெருமாளே இவனுக்கு என்ன கூலி கொடுப்பியோ யாரு என்ன தொழில் செய்யறாங்களோ அது டைம் மாதிரி கூலி கொடுப்பாங்க. அடா என் பொண்ணு என்ன அர்த்தம்? நான் உங்க பார்த்து கண்ண மாதிரிங்க யாரு நான் பாய் போட்டு வச்சிருந்தேன் உங்க வந்து உட்காந்து செலவு பண்றேன் இவன் எனக்கு 1500 ரூபாய் செலவு பண்ணுறான். ஒரு டீ வாங்கி அவளுக்கு 1500 ரூபாய் செலவு பண்ண நீ யாரா? நான் தம்பிக்காரன் அக்காடா உக்காவா அக்காடா சொல்லு மச்சான். அக்கா நீ ஒண்ணு மச்சான் ராவில ஆட்டாட்டு போய் பகல தூங்கின்னு இருப்போம். நாங்களாம் பகல ஆட்டு போய் ராத்திரி தூங்குறோமா? தூங்கினு இருக்கும்போது எங்க அப்பா அம்மா வந்துட்டே பையன் மாட்டி தண்ணி விட சரியா என்னால முடியல நீ போய் தண்ணி வச்சு சொல்லிட்டு நான் சொன்ன அவ போய் தண்ணி வச்சால கம்மு தானே வச்சு வரணும். ஆமா எங்க மாட்டு ஊனிக்குதுன்னு தொடையாண்ட கை வச்சு ஓ மை காட் இந்த கோவத்து பூச்சி கட்சி விட்டுக்குதுடா. அவளே மாடு பூச்சி கத்தினா போய் பூச்சி போடுறேன் தண்டா கூட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டரே செப்டி ஊசி ஒண்ணு போடி நம்பரு அவன் மாத்தி சென ஊசி போட்டுக்கிறான். சென ஊசி போட்டாங்களா கோயில் போறோம்னா உட்கா கடி ஊசி போறோமா மாவா ஏய் மாசமாகறாளே வெளியாரு போட்டாந்துட்டா கல்யாணமே அவள மாசமாகறாளா யார் காரணம் யாரா பொண்ணு இல்ல கொண்டாட்டாம ஆயிட்டாங்க வேடிக்கை பார்த்து பாருங்க வாங்க. இதெல்லாம் விடுங்க என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ஏமா முதல்ல வந்து ஆடிட்டு போயிட்டீங்களா? அது மண்ணது பிடிக்கல அதனால நாட்டு வந்து சிறப்பா இருக்கணும். அப்படியே நான் ஆடினா என்ன கொடுப்பீங்க? நீங்க ஆடி ஏனாங்கள் பிள்ளை கூட போ பணத்தை பிள்ளை கொடுப்பா மானங்கட்ட பையா ஈனங்கட்ட பையா
ஆட்டமா அமரம். அம்மா தூத்து வட்ட மரம் ஏய், தூக்கு